வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு நமக்கு கிடைக்கிறதுக்கே அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இதனால் அதை கிடைக்கும் பொழுதே அதை சாப்பிட்டு நம்ம நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும். பனங்கிழங்கு நமக்கு இருக்கக்கூடிய குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்கு உதவிகரமாக இருக்கும். கால்சியம் சத்து பனங்கிழங்கில் இருந்திருக்கு. இது தசை வளர்ச்சிக்கும் வலுவான எலும்புகளை உறுதிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்கை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே, ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இன்னும் பனங்கிழங்குல அதிகமாக இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்யறதால செரிமானம் சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்ம சாப்பிடக்கூடிய உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலையும் வேகமாக வைக்கிறதால நமக்கு செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக செரிமானம் நன்றாக இருக்கிறது தொடங்கி அந்த செரிமானம் செய்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உறிஞ்சி நம்மளுடைய உடலுக்கு அனுப்புறதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் குறைபாடை நிவர்த்தி பண்ணிட்டு நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கிறதுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குறைப்படுத்துவதற்கும் நமக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றத்தை பனங்கிழங்கு அதிகரிக்கும். பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சியாக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்து செயல்பாடுகளையும் ஆரோக்கியமாக செய்வதற்கு புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பனங்கிழங்குல இருக்கு. அப்போ பனங்கிழங்குல நிறைவாக புரதச்சத்து இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றத்திற்கு எந்த இடையூறும் இருக்காது. ஸோ நம்மளுடைய மெட்டபாலிசத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால பலவிதமான நோய்களை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு. உங்களுக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு பிரச்சனையால் ஏற்படக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. பனங்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயால நமக்கு உடல் சோர்வு ஏற்படும், கவனமின்மை ஏற்படும், குமட்டல், தலைவலி மற்றும் வயிறு தொந்தரவுகளும் இருக்கும். இது அனைத்துமே நம்ம கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னா பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சிகப்பு அணுக்கள்லாம் நமக்கு அதிகரிக்கப்படும். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நமக்கு அதிகரிக்கப்படும். ஸோ அதுக்கு வேண்டிய இரும்பு சத்து எல்லாமே பனங்கிழங்கு நமக்கு கொடுக்கும். இதனால நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக இருக்கும். ஹீமோகுளோபின் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை எடுத்து செல்லும். ஸோ இதன் மூலமாக ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனையை கியூர் பண்ணி நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். உடலடியே எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் இருக்கும், குறைவான கலோரிகளையும் கொண்டு இருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கும் என்ன பண்ணுது அப்படின்னா அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு, ஆனால் குறைவான கலோரிகள் தான் கொண்டு இருக்கு. எனவே நீங்கள் உங்களுடைய உடலடியே எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க, அதுக்கான சரியான உணவுகளில் நல்ல டயட் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நல்ல டயட்டுக்கு உணவாக உங்களுக்கு இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். இதுக்கு காரணம் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்சத்து தான். ஸோ இந்த நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவாக பனங்கிழங்கு இருக்கு. நீங்க சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானமாக வச்சு அந்த உணவுகள் இருக்கிற சத்துக்கெல்லாம் உறிஞ்சிறதால உங்களுக்கு கொழுப்பு சத்துக்கெல்லாம் படியாது உங்களுடைய உடல்ல. நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை பார்த்தோம்னா குறைச்சி தேவையற்ற அந்த கொழுப்புகளை குறைச்சி சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டு இருக்கு. ஸோ இது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான சிறந்த ஊட்டச்சத்து அப்படின்றதால இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் ஒரு நல்ல கொழுப்பு அமிலம். அப்போ இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் தான் வளமான நல்லா இருக்கணும். கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிடணும். அதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடல்ல குறைக்கப்பட்டுரும். நல்ல கொழுப்புகள் மட்டும் வளமான நல்லா இருக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருந்தாலே நோய் எதிர்ப்பு அலர்ச்சி பிரச்சனைகள்னால நம்ம கியூர் பண்ணிக்கலாம். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பனங்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். பொட்டாசியம் தேவையையும் பனங்கிழங்கு நம்ம சாப்பிடும் போது பூர்த்தி பண்ணிக்கிறதால ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும், தடுக்கப்படும். இதனால இதயத்திற்கு
செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு எதுவும் இல்லாமல் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் எந்த விதமான தடையும் இல்லாமல் சீரான ரத்தம் வந்து செல்ல ஆரம்பிக்கிறதால இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இதயத்தினுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நம்ம ஏன் அதிகரிக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்பதான் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். இதனால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இம்யூன் பவரை பலப்படுத்திக்கணும் அப்படின்னா விட்டமின் சி எனும் உயிர் சத்து வேணும். ஸோ அந்த விட்டமின் சி எனும் உயிர் சத்து வந்து பனங்கிழங்கில் இருந்து இருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். வெள்ளை ரத்த அணுக்களை பனங்கிழங்கு நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பண்ண முடியும்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம பனங்கிழங்கு சாப்பிடும்போது அதிகப்படுத்திக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். புற்றுநோயை எதிர்த்து போராடுகிறது பனங்கிழங்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த புற்றுநோயை தடுக்கும். குறிப்பாக வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை வராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய புற்றுநோயை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை பனங்கிழங்கு நமக்கு வந்து அள்ளி தருகிறது. இதனால் புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை பனங்கிழங்கு கொடுக்கும். பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் அனைத்துமே ஒன்று சேர நமக்கு வந்து பனங்கிழங்குகளுக்கு கிடைக்கிறதால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை நம்மளால் தடுக்க முடியும். அப்போ தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் எதுவுமே இல்லாமல் நம்ம நலமாக புற்றுநோய் எதிர்த்து போராடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு நார் சத்து நிறைந்தது. பனங்கிழங்கு வந்து பார்த்தோம்னா நார் சத்து வளமான அளவில் இருக்கிறதால குடல் அழற்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளை வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பனங்கிழங்கு கியூர் பண்ணிடும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கியூர் பண்ணுறதுக்கு நார் சத்து வேணும் அப்படின்னால பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த எல்லாத்தையும் கியூர் பண்ணிக்கலாம். கால்சியம் சத்து நிறைஞ்சது பனங்கிழங்கு அப்படின்றதால எலும்புகளை நம்ம பலமாக வைத்துக் கொள்ளலாம். தசை வளர்ச்சிக்கும் அந்த தசை வளர்ச்சியை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிக மிகவும் உதவிகரமாக இருக்கும். எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு அழற்சி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், இது போல பலவிதமாக நமக்கு இருக்கக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு, அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துகிறதுக்கும் கால்சியம் சத்து வேணும் அப்படின்னா பனங்கிழங்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு, அதாவது லோ கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகளில் பனங்கிழங்கும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்றதால தொடர்ந்து பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பனங்கிழங்கு எடுத்துக்கும் போது உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவு பனங்கிழங்கு அப்படின்றதால இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளும் போது மெதுவாக செரிமானம் இது ஆகி குளுக்கோஸுடைய அளவையும் மெதுவாக தான் உயர்த்தும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்தும். அதனால ஒரேடியாக உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் அளவை உயர்த்தாது. எனவே சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சிறந்த ஒரு உணவாக பனங்கிழங்கு தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. புரோட்டீன் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு அப்படின்றதால புரோட்டீன் சத்து நமக்கு கிடைக்காம போறதால நமக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த அத்தனை நோய்களையுமே நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம். உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடல் இருக்கக்கூடிய முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கும் புரோட்டீன் அவசியம். எனவே உங்களுக்கு வந்து புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பனங்கிழங்கு நீங்க எடுத்துக்கோங்க. பனங்கிழங்கு வந்து சிறந்த ஆதாரமாக இருக்கும் இந்த புரோட்டீன் சத்தை வழங்குறதுக்காக. இந்த புரோட்டீன் சத்து நமக்கு கிடைக்கும் போது உடல் முழுவதுமாகவே நமக்கு வந்து எனர்ஜியா இருக்கும், ஆற்றலை வந்து நம்ம அதிகரிச்சுக்கலாம். அதனால உடல் பலம் பெறும். அப்போ உடல் பலம் பெற்றுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து எந்த விதமான சீசனை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து உள்ளுறுப்புகள்லேயும் நமக்கு வந்து பலம் கிடைக்கும். அதுக்காக நம்ம பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பனங்கிழங்க வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்ம நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். எனவே தொடர்ந்து பனங்கிழங்கு சாப்பிடுங்க, நிறைய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.